ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ மண்டே டியூஸ்டேல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். மண்டே ரிபப்ளிக் டே அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவாக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். தூரல் விழுந்துகிட்டே இருந்தனால விடிஞ்சதே தெரியல. பிள்ளைங்க எழுந்திரிச்சோன்னே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பால் காய வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் சாதம், இன்னொரு அடுப்பில் சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தலைக்கு குளிங்க. ஆமாம், பாய். பிள்ளைங்களுக்கு லஞ்செல்லாம் சமைச்சு வச்சுட்டு நானும் கமலும் கடைக்கு வந்துட்டோம். மதியம் லஞ்சு நாங்கள் கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாதம், வெண்டைக்காய் பொரியல், ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்கள் கிளப்பில் 27th இயர் அனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக பாஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாேருக்கும் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சோனியாவும் உட்காந்து ரேப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் கடையை பார்த்துக்கிற பையன் லீவு அப்படின்றனால நான் தான் நைட்டு இருந்து கடையை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. கையில் எனக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கீழே போயிட்டா. இவ இன்னும் ஆடி அசைஞ்சு கிளம்பிட்டு இருக்கா. பாய் டாட்டா. பவுடர் அடிச்சு போட்டு வைக்கலையா? வேன் வரப்போகுதுடி. பாய் பாய். ஓகே. ஹாய். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு 6:15 போல் தான் எந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அதனால் குக்கரில் ரைஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கமலும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பிட்டாங்க. நான் இன்றைக்கி ரோட்ரியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக கிளம்பணும். ட்ரெஸ் கோட் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றனால, அதாவது ஃபங்க்ஷன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி ஸ்டார்ட் பண்ணி 27 வருஷம் ஆச்சு, அனிவர்சரி செலப்ரேஷன். ஸோ அதுக்கு ட்ரெஸ் கோடு க்ரீன் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் போல் போட்டு, ஸோ க்ரீன் தான் மெஜாரிட்டி சொன்னனால க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் எந்த சாரீ கட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏகப்பட்ட இது இருக்குது. இதில் எந்த க்ரீன் கட்டுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுத்து இப்போ குளிச்சு கிளம்பணும். ஃபைனலாக கபோர்டெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு 2 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் தான், ரெண்டுமே க்ரீன் தான். பட் ஆனால் க்ரீன் ஷேடு, இது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன். ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே அந்த அது என்ன சாரீ, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸா டைப் சாரீ. ஸோ கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எதை கட்டலாம் அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்குது. எது நம்மளால சீக்கிரம் கட்ட முடியுதோ அதை கட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, நான் சாரியை கட்டிட்டு காட்டுறேன். ஃபைனலாக இந்த க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டேன். கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சாரீ அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் கட்ட தெரியாது. எந்த சாரீ கொஞ்சம் நல்லா கட்டுவேன் அப்படின்னா, ப்ளீட் எடுத்து கட்டுறதுக்கு அப்படியே நான் எடுத்த மடிப்புக்கு அப்படியே நிற்கிற சாரீ நான் அதை மட்டும்தான் அப்படியே கரெக்டாக ஓரளவுக்கு கட்டுவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு கட்டுறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் சாரீ கட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த சாரீ இந்த வீடு பால் காய்ச்சுற டைமில் ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபாலோவர் நமக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இது உங்களுக்காக அனுப்பிச்சி விட்ருக்கேன், பால் காய்ச்சி டைமில் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. இந்த சாரீ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு. இந்த டைமில் சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீலாம் கட்டி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸ் பத்தாமல் இருந்தது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணவும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது. பத்தாத ட்ரெஸ் எல்லாம் பத்துது அப்படின்னும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக சாரீ எப்படி இருக்குன்றதை விட நான் எப்படி சாரீ கட்டியிருக்கேன் அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் லாங் வீடியோ போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. எப்போ லாங் வீடியோ போடுவீங்க, சீக்கிரம் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 வீக்ஸாக ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். மண்டேல இருந்து தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிது. வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ரோட்டரி ஹாலுக்கு தான் போனேன். 27th இயர் அனிவர்சரி அப்படின்றனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம்.
மீட்டிங் நடக்கிறத பெருசாக வீடியோ எடுக்க முடியல. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டோம். இந்த கேம் நான் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு பாக்ஸ்க்குள்ளே கலர் கலர் பாட்டிலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே கலர் பாட்டில்ஸ் வெளியே இருக்கும். அதுக்கு நம்ம இந்த சைடு அடுக்கி வச்சுருக்கிறத மேட்ச் பண்ணி அவங்க அந்த சைடு அடுக்கி வைக்கணும். நான் வந்து கலர் கலர் பாட்டில்ஸ்க்கு பதிலாக வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸை எடுத்துகிட்டு போயிட்டேன். பாக்ஸ் இல்லை, அதனால் வாங்கிட்டு போன கிஃப்ட்டு கொடுத்த கிஃப்டவே வாங்கி செவுறு மாதிரி கட்டிட்டேன். இந்த கேம் பிள்ளைங்களோட விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இன்றைக்கி ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது இன்னுமே ஜாலியாக இருந்தது. அதுவும் நிறைய பேர் சேர்ந்து விளையாடும் போது. ஓரளவு கரெக்டாக வைக்கிறாங்க போட்டுக்கு. வின் பண்ணுறவங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, கீச்செயின் தான் கொடுத்தேன். பட் ஆனால் அந்த கேம் விளையாண்டது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டே விளாண்டுட்டு இருந்தோம். ரோட்ரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே வீட்டில் இல்லை. அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன், உளுந்தங்களிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போனேன். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது, அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு வந்தேன். பல்க் ஆர்டர் ஒன்று பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி நான் தான் பேக் பண்ணேன். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்க்ளூட் பண்ணி 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கடையில் யூஸ் பண்ணாத திங்ஸ் கொஞ்சம் இருந்தது, அது எல்லாத்தையுமே இங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கடையில் கொஞ்சம் சேஞ்சஸும் நடந்திருக்கு, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ரோட்ரி கிளப் அனிவர்சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மதியமே வந்துட்டேன், ஒரு 2:30 அந்த மாதிரிலாம் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது, எடிட் பண்ணேன். அப்புறம் ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, ஷூட் பண்ணேன். முடிச்சுட்டு 7 to 8 வந்து ஒரு கோட் செஷன் அட்டன் பண்ணேன். ஒரு கோட்டை முடிச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ தான் பிள்ளைங்க கமல் எல்லாம் வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்களுக்கு போய் சப்பாத்தி போடணும். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 சப்பாத்தி மட்டும் சுட்டுட்டு நான் சாப்பிட்டேன். இப்போ அடுத்து போய் அவங்களுக்கு சப்பாத்தி சுடணும், அந்த வேலையை பார்க்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், லைஃப் எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. சில அப்ஸ் இருக்கும், சில டவுன்ஸ் இருக்கும். சில நாள் சந்தோஷமாக இருப்போம், சில நாள் சோகமாக இருப்போம். எனக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்து ரொம்ப அப்செட்டாக டவுனாக ஃபீல் பண்ணேன். ஷார்ட்ஸ் வீடியோ, டயட் வீடியோலேயோ ஒரு சிலர் வந்து நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வீடு, பிள்ளைங்க, ப்ரொடக்ஷன், கடை, ரோட்ரி அப்படின்னு பொறுப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய டைமிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணுறது என்னால் முடியல. இதனால் அப்பப்போ சில மனஸ்தாபங்களும் வந்து போகுது. அதனால தான் என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியல. என்னோடய டைமிங்கை ஷெட்யூல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். சீக்கிரமாக இது எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணிடுவேன். நான் டல்லாக இருக்கிறது ஷார்ட்ஸ் வீடியோலேயே தெரியுது அப்படின்னும் போது லாங் வீடியோவில் கண்டிப்பாக அப்பட்டமாக தெரியும். அதனால தான் லாங் வீடியோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸாக போட்டேன். இப்போ நார்மலாகிட்டு என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் டைமிங் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன். நம்மா போய் கை கால் கழுவிட்டு ஓடு. ஏய்
உங்கள் அப்பா வந்தோடனே இப்போ திட்டும் எந்திரிச்சு ஓடு. நான் இப்போ உங்கள் அப்பாட்ட வந்தோடனே சொல்லுவேன் எந்திரிச்சு ஓடு ஒரு கழுவிட்டு வா. எனக்கு சப்பாத்தி போட்டிருக்கேன். வெளியே கழட்டிட்டு நீ பிளாஸ்டிக் தோடு போட்டு வருவியா? பிளாஸ்டிக் செட் ஆகுது எனக்கு கொடுத்துருன்னு. உனக்கு மட்டும் செட் ஆகுமாக்கா? உனக்கு வெளியே செட் ஆகாது புண்ணாகுதுன்ற. எனக்கு அங்கே செட் ஆகாது. தோடு ஷேஃப் ஆயிடுச்சு. டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. இவ்வளோ கொழுப்பு உனக்கு. கடையில் மாற்றினா ஸ்கூலில் மாற்றினா. சரி போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா சாப்பிட்லாம். போ போ போ. சப்பாத்தி நான் தான் செஞ்சேன், ஆனால் கிரேவி நான் செய்யலை. அம்மா கிரேவி செஞ்சா அம்மா செய்யலைன்னு அப்படியே அடங்கிட்டா. ரோட்ரியில் இன்னைக்கு இது 27th இயர் அனிவர்சரி. இன்னைக்கு சாப்பாடு லஞ்சு ப்ரொவைட் பண்ணோம். அது மிச்சம் இருந்தது. இன்னைக்கு ஒரு 7-8 பேர் வரலை, அதனால சாப்பாடு மிச்சமாச்சு. அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அப்படியே அம்மா கிரேவி செஞ்சா கிரேவி நான் செஞ்சேன் அப்படின்ட்டு கண்மணி இழுத்தா, நான் செய்யலை அப்படின்னோடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டா. அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்படியே கையோட சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.